Hello, my dear students. Welcome to Brainery Tutorials. I'm Kavita and I'm here to explain to you the first important concept of Chapter 2, Principles of Management from Business Studies. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது டாபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எடுக்க போறோம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட நேச்சர் என்ன, அதில் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வாட் ஆல் ஷுட் ஐ ரிமெம்பர் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த கான்செப்டை எந்த எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஐ ஹவ் கம் அப் வித் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் விச் யூ கேன் ரிலேட் அண்ட் லேர்ன். ஸோ இன்னைக்கு வந்து நேச்சர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துடலாம். தெர் ஆர் அரௌண்ட் 7 பாயிண்ட்ஸ், ரொம்ப ஈஸி பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா we will move on with the next topic. So today's topic would be only one, which is like nature of principles of management. So I hope you are ready. Let's get into the topic. Right. So first என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து you have some examples on the video, but I'll explain it to you how do you relate with this topic. Universal applicability. So principles of management na என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். Principles of management are just guidelines, basic guidelines based on which our organization's management functions. அதாவது ஒரு கம்பெனியை சேர்ந்த மேனேஜர்ஸோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்ல டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸோ சில கைட்லைன்ஸையும் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி அவங்களோட ஆர்கனைசேஷனை நடத்துவாங்க. இதுக்கு பேர் தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதை டெவலப் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாலும் we saw about Fayol and Taylor's administrative and scientific theories that were developed by them out of their experience and experimentation and observation. இது நம்ம போன டாபிக்ல பார்த்தது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதோட நேச்சர் எப்படி இருக்கணும். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது யூனிவர்சலி அப்ளிகபிள். இது நம்ம கான்செப்ட்லயுமே பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. யூனிவர்சலி அப்ளிகபிள்னா என்ன அப்படின்னா irrespective of whatever is the kind of organization. It can be big, it can be small, it can be service oriented, it can be profit making organization, or it can be run by only one person, it can be run by multiple people. எதுவா இருந்தாலுமே இதோடைய பிரின்சிபல்ஸ், அதாவது அந்த கைட்லைன்ஸ் ஷுட் ஆக்சுவலி சர்வ் த பர்பஸ் ஃபார் ஆல் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதுதான் யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி. ஸோ அதில் வந்து நீங்கள் இங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா the first thing, keywords என்ன ஞாபகம் வச்சிருக்கணும் இந்த யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி எழுதும் போதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் பொருந்தும். அண்ட் ஆல் லெவல்ஸ், அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல், லோவர் லெவல், எல்லா லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்க்கும் இந்த பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இட் இஸ் அப்ளிகபிள் எவ்ரிவேர், நாட் ஓன்லி இன் ஒன் கண்ட்ரி, யூனிவர்சலி எவ்ரிவேர் இட் இஸ் கோயிங் டு பி ஆக்சுவலி அப்ளிகபிள். ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரிக்கெட்டை நான் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அது வந்து டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை 2020 மேட்சாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்ட்ரீட்டில் விளையாடுற ஒரு நார்மல் வந்து மேட்சாக இருந்தாலும் சரி, த ரூல் இஸ் ஒன், தட் இஸ் தெர் இஸ் ஒன்லி ஒன் கேப்டன். அதாவது யூனிட்டி ஆஃப் கமாண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது one captain will actually run the show, meaning he will just give the command and the whole team will follow அப்படின்றது தான் இங்கே யூனிட்டி ஆஃப் கமாண்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷன்லையும் பார்த்தீங்கன்னா they will follow certain principles which are applicable everywhere. All right? ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் they will have hierarchy. அதாவது ஒரு டாப் லெவல் சிஇஓ இருப்பாங்க, அதுக்கு அடுத்தது they will have different levels of managers. So இவங்க எல்லாருமே வந்து they will follow a unity of command and they will actually work along with each other in order to run a successful organization. இது ஒரு கண்ட்ரியில மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்களான்னா இல்லை, இது வந்து எல்லா கண்ட்ரிலையும் எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்லையும் இந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்றதுனால we call it universally applicable. இப்போ இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளில் இப்போ இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இன்ஃபோசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்சுவலி ஃபாலோஸ் அ ப்ரோட்டோகால். அதாவது தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டு ரன் தி ஆர்கனைசேஷன். ஆல்ரைட்? ஸோ ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் வச்சிருந்தாலும் தே ஹாவ் சர்டன் கமாண்ட்ஸ் விச் ஆர் ஃபாலோட் பை ஆல் தி எம்ப்ளாயீஸ் டுகெதர். அண்ட் அதுதான் இங்கே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வை தே ஹவ் பீன் ஏபிள் டு பி ஒன் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன். ஆல்ரைட்? ஸோ யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டினா எல்லா இடத்துக்கும் எல்லா லெவலுக்குமே பொருந்தக்கூடிய சில பிரின்சிபல்ஸாக தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
அடுத்த டாபிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுத்த நேச்சர், வாட் இஸ் அ நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஜென்ரல் கைட்லைன்ஸ். ஸோ வாட் இஸ் ஜென்ரல் கைட்லைன்ஸ்? இந்த பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் வெரி ரிஜிட், அதாவது தே ஆர் நாட் வெரி ஸ்ட்ரிக்ட் டு ஃபாலோ. Alright, they are very broad directing principles and they help in decision making. So ஏன் நாட் ரிஜின் சொல்றாங்க? ஏன்னா ஆர்கனைசேஷன்ஸ்க்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பிரின்சிபல்ஸை. ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனுக்கு இந்த தியரியை எப்படி செட் பண்றது, ஒரு பிகர் ஆர்கனைசேஷனுக்கு இந்த தியரி எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிறது அப்படின்றத அவங்க ஈஸியா வந்து மோல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி. அதனாலதான் இது வந்து நாட் ரிஜின் சொல்றாங்க. இதாவது இதுதான் பண்ணணும் அப்படின்ற ரூல் இல்ல, டைரக்ஷன் மட்டும் கொடுத்துரும் இந்த பிரின்சிபல்ஸ். அதை வச்சு அந்த மேனேஜர்ஸ் வந்து கேன் கம் அப் வித் ideas to make decisions. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் I have actually taken here Google Maps. So Google Maps பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு லொகேஷன், டெஸ்டினேஷன் லொகேஷன் நீங்க கீன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அது ரூட்ஸ் காமிக்கும். மேபி சம்டைம்ஸ் யூ வில் கெட் த ஷார்டஸ்ட் ரூட் ஆர் ஃபாஸ்டஸ்ட் ரூட் ஆர் டிராஃபிக் ஃப்ரீ ரூட். அந்த மாதிரி இட் வில் சஜஸ்ட் யூ சர்டன் ரூட்ஸ். அதுல நீங்க என்ன எடுக்க போறீங்க அப்படின்றது இட் இஸ் அப் டு யூ. You are the one who makes the decision. இதே மாதிரி தான் இந்த principles of management. So they just give you general guidelines, and based on the general guidelines the organization's manager will actually try to make changes and do the decision making. என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து it is left to the management of every individual organization. இதுக்கு எக்ஸாம்பிளா இப்போ பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை நான் எடுத்திருக்கேன். தே பிலாங் டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தே ஃபாலோ வெரி குட் டிசிப்ளின், தே ஃபாலோ ஹைஜீன் ஃபேக்டர், அவங்களுக்கு டியூட்டி ரோஸ்டர்ஸ் அதாவது டியூட்டி சார்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய எமர்ஜென்சி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலும் த ரூல் மே பி ஸ்லைட்லி வேரியிங் ஃப்ரம் அவுட் பேஷன்ஸ் அண்ட் அ emergency ICU ward. Kandipa, am I right or not? So the rule may not be the same. It might slightly vary from situation to situation or place to place. Adada inga solla varanga. General guidelines set panni kudukkradha principles. Adha base panni you can just try to fit into your organization depending on the need. Adha inga general guidelines. Adutha pathina next one, formed by practice and experimentation. இது வந்து நம்ம போன சாப்டர்லமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஃபயால் அண்ட் டெய்லர் இந்த ரெண்டு பேருமே வந்து when they developed the principles they did not just do it in randomly. அவங்க ஒரு நாள்லயோ இல்ல 1 monthலயோ இந்த principles டெவலப் பண்ணல. That took lot of time for them to experiment, to observe, and out of their experience and experiment and observation only they were able to come up with the theories. So அததான் இங்க சொல்லியிருக்காங்க. These principles are formed by practice and experimentation. So இதுக்கு நீங்க என்ன keywords ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are tested. So எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட்னா அதை அந்த டெஸ்ட்கான ரிசல்ட் என்ன வந்ததுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்மளுக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி the success of these principles are already proven. ஓகே, அது நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு தகுந்தாப்புல நம்ம மாத்திக்கலாம். பட் இதோடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பா இட்ஸ் ப்ரூவன் பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா தான் நான் இங்க உங்களுக்கு ஒரு 2 விஷயம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பெத்லஹேம் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்ற ஒரு பிளான்ட்ல தான் டெய்லர் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா நிறைய அப்சர்வேஷன் பண்ணார். அங்க இருக்க ஒர்க்கர்ஸ், அங்க இருக்கிற ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்டிங் எவ்ரிதிங் ஹி டெவலப்ஸ் ஹிஸ் தியரிஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ். அதே மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ளிப்கார்ட் இது வந்து ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் இல்லையா? இந்த பிளாட்ஃபார்ம்ல தே கேம் அப் வித் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஃபார் தேர் பேக்கேஜிங். அதாவது பேக்கேஜ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணும்போது டேமேஜஸ் இல்லாம டெலிவர் பண்றதுக்கு they came up with many testing methodologies. First they use cardboards, then they use bubble wraps, then they came up with certain eco-friendly bags. இந்த மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் they finally ended up going with one particular choice.
So every organization will actually follow the same principle only, but that principle is based on certain experiments and observation is what you need to remember in mind. All right. Next, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அதோட நேச்சர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இப்போ சயின்டிஃபிக் ரூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க இல்லை சயின்டிஃபிக் தியரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஆர் நாட் ஃபிளெக்சிபிள், தே ஆர் கோயிங் டு பி ரிஜிட். அதாவது எல்லா இடத்துக்கும் அது ஒரே விஷயம் தான் பொருந்தும், நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியாது. ஆல்ரைட். ஸோ இப்போ H2O அப்படின்றது வாட்டர்னா H2O இஸ் வாட்டர் எவ்ரிவேர், வி cannot சேஞ்ச் இட். am I right or not? அதே மாதிரி தான் இப்போ அந்த கான்செப்டை நம்ம இங்க கொண்டு வர முடியாது, ஏன்னா இது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஆல்ரைட். ஸோ இங்க வந்து இதுல ஃபார்ம் பண்ண பிரின்சிபல்ஸ் வந்து தே ஆர் நாட் வெரி ரிஜிட் இன் நேச்சர். தே கேன், மீனிங் யூ கேன் யூஸ் இட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். You can, adapt to these principles can adapt to the situation. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்க ஜொமேட்டோவை நான் இங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். இப்போ ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுட் டெலிவரிங் பிளாட்ஃபார்ம். ஃபுட் டெலிவரிங் பிளாட்ஃபார்ம்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலா சில பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆர்கனைசேஷனுமே ஜென்ரலா சில பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் when it comes to certain important aspects, for example Zomato வந்து during COVID-19 they were very much particular about the hygiene concept. All right. So they took various steps in order to ensure that the hygiene is maintained. So generally follow பண்ண principles அவங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல அவங்க சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிரின்சிபல்ஸை அடாப்ட் பண்ணி பண்றது தான் இங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்டோட இன்னொரு நேச்சர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபிளெக்சிபிலிட்டிக்கு அடுத்தது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the topic is mainly behavioral in nature. அதாவது ஆல்ரெடி இது நம்ம கான்செப்ட்ல படிச்சது தான். மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பீப்புள் பேஸ்ட் டெவலப்ட் பிரின்சிபல்ஸ் தான். இது வந்து எந்த ஒரு எலிமெண்ட்டோ இல்லை வந்து ஒரு தியரியோ பேஸ் பண்ணது கிடையாது. கரெக்டா? ஸோ மெயின்லி பிஹேவியரல் இன் நேச்சர், ஹியூமன் பிஹேவியரை சார்ந்து தான் இந்த பிரின்சிபல்ஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் தட் what are the keywords that you need to remember? The keywords are, these are based on human behavior, they are people focused. In the principles ellame people focused and try to maintain, these principles help in maintaining good relationship. இங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ண விரும்புறேன், which is of Tata Steel. Tata Steel வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they generally follow certain principles and strategies, but during COVID-19 they came up with a new principle that whichever employee unfortunately lost their life because of COVID, they decided that they will pay the employee the complete salary until the employee would have reached the retirement age. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் என்ன சம்பளம் வாங்கி இருந்திருப்பாங்களோ அந்த சேலரியை ஃபுல்லா பே பண்ணணும் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் பிரின்சிபல் அவங்க கொண்டு வந்தாங்க. இது ஏன்னா வந்து இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் பிஹேவியரையும் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்துல வரதுனால இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரிஜிடா இல்லாம இட் கேன் பி ஃபிளெக்சிபிளி மோல்டட் according to the need of the situation. All right. So that is the next thing. அதுக்கு அடுத்து வந்து என்ன ஒரு டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம நேச்சுரலா வந்து நேச்சர்ல நம்ம வாட் எவர் வி கிவ் தட் இஸ் ஆக்சுவலி வாட் வி கெட், ரைட்? சேம் திங் here. What is a keyword that you need to remember is principles of management are based on cause and effect relationship, meaning it is based on action. The action will help you to get the result, and there can be certain consequences also. For example, இப்போ எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே they follow some discipline, work discipline. So whenever work discipline is followed by an organization, definitely that will equal to smooth functioning of the organization. So whenever the organization actually compromises on discipline பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் இருக்க முடியாது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட், நீங்க வந்து காஸ் என்னது? டிசிப்ளின். அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். ஸோ இந்த மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்டோட தியரி கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
and இதுதான் one of the another feature or another nature of principles of management. அதுக்கு அடுத்தது the last one அப்படின்னு பார்த்தீங்கன்னா the next one is contingent. Contingent அப்படின்னா என்ன? Situation dependent. So these principles can actually be changed according to the situation and according to the environment that the organization is working for. For example, இப்போ இங்க நான் எடுத்திருக்கிறது வந்து Google. So Google is a very big organization, you all know. So in the Google அப்படின்றது வந்து they follow a certain principle of decentralization. அதாவது யாரும் யாரோடையும் வந்து லைக் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டிஸோ இல்லை ரொம்பவே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீடம் டு ஒர்க் இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கு. அண்ட் the work are being decentralized. அதாவது ஒரு அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டிக்கு தான் நீங்கள் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் it is decentralized organization and it gives a lot of freedom to the employees. இது plus. But when it comes to data privacy, all right, and that is when Google actually follows very strict rules and regulations, and it also asks all the employees to follow the same. So contingent na தேவை வரப்ப கண்டிப்பா அந்த பிரின்சிபல்ஸை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்க கூடிய ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல, அண்ட் தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் ஓவர் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nature of principles of managementல we saw different characteristics or different features of principles of management, and அதுதான் இந்த 7 பாயிண்ட் நம்ம இன்னைக்கு பார்த்தது. All right, so I hope this session was clear and much more helpful to you. All right, so I will come up with certain other videos related to chapter 2. Until then, take care and stay tuned to Brainery tutorials. Take care all of you. Bye bye.